ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ நிறைய பேருக்கு சேனலில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் சிங்கப்பூரில் பார்ட் டைமாக டிப்ளமோ படிச்சுட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் அதோட கோர்ஸுக்கு பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. நிறைய கோர்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது, இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு. ஃபாரின்லேருந்து வந்து படிக்கிறவங்க பார்ட் டைமாக வந்து வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி கிளாஸ் எடுத்து படிக்கணுன்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மொத்தம் 6 மாடியூல் இருக்குன்னா நீங்கள் ஒரு மாடியூலுக்கு மட்டும் காசு கட்டினா போதும். 6 மாதத்துக்கு ஒரு மாடியூல், 3 வருஷம் படிக்கிறோம் அப்படின்னா $1400 ஒரு இதுக்கு மட்டும் கட்டினா போதும். இப்போ வந்து நீங்கள் காலேஜுக்கே போக தேவையில்ல, இங்கே ஆன்லைன்லேயே கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு அப்புறம் சிங் பாஸ் இதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிட்டு கோர்ஸோட கோட் நம்பர் அது நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்கா என்னன்றது காட்டிடும். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணேன், எவ்வளோ முடிச்சிருக்கேன்றது உங்களுக்கு நான் ஸ்டெப்பில் இருந்து காட்டுறேன். பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது சிங்கப்பூரில் போய் பார்ட் டைமாக படிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக மட்டும் எனக்கு அதிகமாக தெரியும். பட் இந்த ஐடி ஃபீல்டு, மேனுஃபேக்சரிங்கு, அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க் எனக்கு அதிகமாக தெரியாது. பட் எனக்கு தெரிலனாலும் யார்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்டெப்பில் எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்றதை நான் காட்டிடுறேன். பாருங்கள். பை. முதல்ல நீங்கள் அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கோர்ஸ் எடுக்கிறோன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு இது பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸோட கோடு முக்கியம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஐடிஇ, என்சிஇ, இந்த இதோட கோட் நம்பர் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஸ்டெப்பில் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்ட் டைமாக இதை தான் படிக்கிறேன். எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஏசி வந்து ரெசிடென்ஷியல் ப்ளஸ் வந்து என்னது ரெசிடென்ஷியல் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் 2 ஏசி இருக்குது. அப்புறம் ஃபயர் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப்புறம் ப்ளம்பிங் சர்வீஸ் இருக்குது. மொத்தம் இதெல்லாம் சேர்த்து தான் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ. இது தான் நான் படிக்கிறேன். இதுக்கு வந்து $8000. ஓகேங்களா? ஓகே, இப்போ கோட் நம்பரை எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டெப்பில் எப்படி புக் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ கூகுளில் போய் ஸ்டெப் போர்ட்டல்னு சொன்னீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்டெப்புன்னு வரும். இதில் நீங்கள் ஏற்கனவே இந்த சைன்இன் வித் சிங் பாஸ்ன்றதில் போய் நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே சைன்இன் பண்ணதுனால இதில் போய்க்கிறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து லாகின் வந்து சிங் பாஸோட ஸ்டூடெண்ட் இதுக்கு போயிடும். நீங்கள் அதை டேரெக்டாக கொடுத்து ஸ்டூடெண்ட் வந்துருச்சா. இப்போ கம்பெனி போர்ட்டல்னால் கம்பெனி அப்ளை பண்ணலாம். இது டேரெக்டாக நீங்களே பண்ணாலும் ஸ்டூடெண்ட்டில் போய்க்கோங்க. சாரி கைஸ், இந்தோனேஷியாவில் இருக்கேன். இப்போ நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, சைன்இன் வித் சிங் பாஸ் இதை கொடுங்க. டைரெக்டாக உங்களோட சிங் பாஸுக்கு போயிடும். ரொம்ப ஈஸி தாங்க. ஆன்லைனில் நீங்கள் கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுன்றது உண்மையாலுமே ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் டைம் அப்படி தெரியலனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டைரெக்டாக காலேஜ் போனீங்க அப்படின்னாலே அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை ப்ரோ, என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, நான் இருக்கிற ஊர் சர்டிஃபிகேட்டை வச்சு படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டைரெக்டாக காலேஜுக்கு அந்த ஐடி இதுக்கே நீங்கள் போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு வெரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே அங்கேயும் க்ரியேட் பண்ணி சொல்லிடுவாங்க உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி. அதே மாதிரி மெயினாக வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து 50 மார்க்குக்கு மேலே இருக்கணும். இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ் 10வது படிச்சிருந்தால் போதும் இதை படிக்கிறதுக்கு. இங்கிலீஷு, சயின்ஸு, மேக்ஸு 3த்துலேயும் 50%க்கு 50 மார்க்குக்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லை என்கிட்ட 10th ஃபெயிலுனாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஐடியில் போயிட்டு நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே கைஸ், ஸ்டெப் வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். முதல்ல நீங்கள் போய்ட்டு உங்களோட ப்ரொஃபைலு, செக்யூரிட்டியை பார்க்குற மாதிரி ஆல் கோர்சஸ் இதில் போயிட்டு, ஓகே நான் இப்படியே திருப்பிடுறேன், சாரிங்க, ஸ்க்ரீன் கொஞ்சம் இது பண்ணி பார்த்துக்கோங்க. இது தெரியுதுங்களா, மை கோர்ஸ் அகாடமி, அப்ளிகேஷன், ரிக்வஸ்ட், ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு கேலண்டர். இதில் போய்ட்டு நீங்கள் கோர்ஸ் மேலே ஆல் கோர்ஸில் போய் கோர்ஸோட கோடு இதில் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய கோர்ஸ் வந்து நான் என்ன மை கோர்ஸ் இந்த காட்டுறேன் பாருங்கள். கம்ப்ளீட்டட் முடிச்சிருக்கேன்னா எலக்ட்ரிக்கல் வந்து கம்ப்ளீட்டட் முடிஞ்சிருச்சு. சாரி, இது வந்து மெக்கானிக்கல் முடிஞ்சிருச்சு, இது எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா? இது வந்து என்ரோல்டு, அதாவது எக்ஸாம் எழுதிட்டேன், பட் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். இது 2 முடிஞ்சிருக்கு. இப்போது அடுத்து கேலண்டர் வந்து ரிக்வஸ்ட், அப்ளிகேஷன். இங்கே பாருங்கள், ஏர் கண்டிஷனிங் இது அப்ளை பண்ணியிருக்கேன்னா 2025 ஜனவரி 1லேருந்து 27
6/2020 அடுத்த 6 மாதத்துக்கான கோர்ஸுக்கு வந்து ஆல்ரெடி அட்மிட்டட். நான் வந்து அப்ளிகேஷன் போட்டு எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. மொத்தம் 3 கோர்ஸ் இது வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். இன்னும் 3 இருக்குது. மொத்தம் $8000 பக்கம் வருது இந்த கோர்ஸோட ஃபீஸு. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கேளுங்க, ஓகேங்களா? எல்லாமே உங்களோட ரிசல்ட்டு, உங்களோட மார்க்கு, நீங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, உங்கள் அட்டெண்டன்ஸு எல்லாமே இந்த ஒரு ஸ்டெப் இதுலேயே பார்த்துக்கலாம் நீங்கள், ஓகேவா? இந்த டாட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள், இது எல்லாமே அந்த ஹாலிடே காலேஜ் டேட் 4 டேட் 6 அது வந்து காலேஜ் டே. ஈவினிங் பார்ட் டைம் தான். ஈவினிங் சாயந்தரம் 6:30லேருந்து 9:30 வரைக்கும் கோர்ஸு. எந்த டேட்டில் கிளாஸ் இருக்குது, எப்போ லீவ் இருக்குது, எல்லாமே இந்த கேலண்டர்லேயே நம்ம பார்த்துக்கலாம். வேணும்னா டவுன்லோடும் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட்ஸ் கூட டவுன்லோட் பண்ணி கம்பெனியில் கொடுத்து லீவ் கிளைம் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது கைஸ், பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள், ஓகேவா? பை.